ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சலி பிளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மஷ்ரூம் 1 கப்பு, பாஸ்மதி அரிசி ஒரு 1.5 கிளாஸ் எடுத்துருக்கோம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, உப்பு, காரப்பொடி அண்ட் தனியா பவுடர் தேவையான அளவு, வெங்காயம் ஒரு 4, தக்காளி ஒரு 4, கேப்சிகம் கேபேஜ் உங்களுக்கு வேணுமென்னா போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய் ஒரு 4. ஓகே, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க, அது சூடாகட்டும். ஐட்டம் போட்டுக்கலாம், அது நல்லா வதங்கட்டும். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் மிக்ஸ் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுக்கலாம். நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேப்சிகமும் கேபேஜும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி, புதினாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே காஷ்மீர் சில்லி பவுடர் அண்ட் தனியா பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் வெளியே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இது கூடவே இப்போ தயிர், கட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் புளிப்பு கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. இப்போ மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். இதில் நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ அப்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கிளாஸ் ஊற்றிட்டும். இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த அப்புறம் அரிசி போட்டு தம் போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ அரிசி 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துட்டு தம் போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தம் போட்டுடலாம். அது மேலே வெயிட் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். ஓகே, 10 மினிட்ஸ் அப்புறம் பார்க்கலாம். தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சுவையான மஷ்ரூம் தம் பிரியாணி ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா உடையாமல் நீளமாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி. தயிர் பச்சடியோட சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.